ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னிலிருந்து ஒரு புது சைனீஸ் காஸ்டியூம் டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு லீலி. அவ கதை சொல்ல ஆரம்பிக்கிறதோட தான் நம்ம சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. லீலி சொல்லிட்டு இருக்கா, நான் கவுண்டி பிரின்சஸா இருந்தவ. அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்து செல்ல கொடுத்து வளர்த்தாங்க. எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும்போது விளக்கு திருவிழா ரொம்ப கிராண்டா எங்க ஊர்ல நடக்க ஆரம்பிச்சது. அந்த விளக்கு திருவிழாக்கு நான் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள எத்தனையோ போர்க்களத்துல ஜெயிச்ச என்னோட அப்பா பைத்தியம் புடிச்சு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு போட்டுட்டாரு. அப்புறம் அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் மட்டும்தான் உயிரோட இருந்தேன் என் குடும்பத்திலேயே. என்னை பார்த்து எல்லாரும் பாவப்பட்டாங்க. அந்த நேரமா பார்த்து ராஜமாதா இருக்காங்கல்ல, பாவம் இந்த பொண்ணு குடும்பம் பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா அப்படின்னு என்ன அரண்மனையோட கூட்டு போயிட்டாங்க. என்னதான் அரண்மனை ரொம்ப பெருசா இருந்தா கூட அது என் வீடு இல்ல தானே. அது மட்டும் இல்லாம என்னதான் ராஜமாதா என்கிட்ட பாசம் காட்டினா கூட அவங்க என்னோட உண்மையான அம்மா அப்பா கிடையாது தானே. அரண்மனைக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனை இருந்தது. எல்லா பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் மனசுக்குள்ள இருந்த எல்லா கோவத்தையும் நான் எனக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு சேரணுங்கிறதுக்காக படிச்சேன். சண்டை போட கத்துக்கிட்டேன். நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன். அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட வேலைக்கு செய்திருக்கேன். ஏன்னா ரத்தத்தால பாதிக்கப்பட்ட என்னோட குடும்பத்துக்கு தீர்வு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா இதுக்கும் மேல ரத்தத்தால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரத்தத்தால நான் பதில் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு லீலி நினைக்கிறா. லீலி நம்ம ஹீரோயின். அவ ஒரு போலீஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க கல்லறைக்கு ஒரு சில ஆளுங்க திருட்டுத்தனமா ரகசியமா வராங்க. கல்லறையை தோண்டி எடுத்து உள்ள இப்பதான் புதுசா ஒரு பொண்ணை புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணோட சவப்பெட்டியை எடுத்து கடத்தி அதை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பையன் இறந்திருப்பான் போல, ஒரு மினிஸ்டரோட பையன். அந்த பையன் போய் சொர்க்கத்துல தனியா கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்போ இறந்து போன பொண்ணோட டெட் பாடி எடுத்து 2 பொண்ணுத்துக்கும் நடுவுல கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். இது சட்டப்பூர்வமா இல்லீகலான விஷயம். ஆனாலும் அதை இந்த அம்மாவும் அப்பாவும் பையன் கஷ்டப்படக்கூடாது, வேலை செய்யறதுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல அப்படின்னு பொணத்தை கூட விடாம அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. என் பையன் இனிமேலாவது நிம்மதியா இருப்பான், கவலைப்படாம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து அந்த பொண்ணோட பாடி எந்திரிச்சு வந்துருது. அந்த சடங்கு பண்ற அத்தனை பேரும் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம லீலி தான் இந்த மாதிரி பொண்ணா வேஷம் போட்டுட்டு சவப்பெட்டிக்குள்ள படுத்து இங்க வரைய வந்திருக்கா. பேய் பேய்னு கத்திட்டு மத்த அத்தனை பேரும் ஓடி போயிட லீலி பாக்குறா. ஏண்டா பொணத்தை கூட விட மாட்டீங்களா, தோண்டி எடுத்து கஷ்டப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவ ஒரு பொண்ணு, இவ பேய் கிடையாது, நடிக்கிறா அப்படின்னு அங்க இருக்க ஒரு லேடி கத்த ஆரம்பிக்க, ஆமாண்டா நான் பொண்ணும் கிடையாது பேயும் கிடையாது, ராட்சசின்னு கூட வச்சுக்கோங்க, பேயா கூட இருந்திருக்கலாம், உங்க எல்லாம் கனவுல வந்து பயமுறுத்தி இருக்கலாம், அந்த பவர் எனக்கு இல்ல பாருங்க, என் மூஞ்ச நல்லா பாருங்க, இன்னமா நான் யாருன்னு தெரியல அப்படின்னு கேட்க, கவுண்டி பிரின்சஸ் நீ லீலி தானே அப்படின்னு அங்க அந்த மினிஸ்டர் கேக்குறான். மினிஸ்டர், இப்ப நான் லீலியா கவுண்டி பிரின்சஸா வரல, போலீஸ்ல வேலை பாக்குற ஒரு இன்ஸ்பெக்டரா வந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்த பொணத்தை தோண்டி எடுத்து உங்க பையனோட கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அதுவும் நல்ல பொண்ணா சின்ன வயசு பொண்ணா இருக்கணுமா? இது வரைய எத்தனை படத்தை தோண்டி எடுத்திருப்பீங்க, யாரும் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? செத்து போனவங்க உடம்ப நிம்மதியா விட மாட்டீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. சரி, நான் பணத்தை தோண்டி எடுத்தேங்கிறதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு? இப்போ நீ தானே இங்க இருக்க, பாடி தான் இங்க இல்லையேன்னு கேட்க, ஓ அப்படியா, ஒருவேளை அதுக்கு ஆதாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா இவ்வளவு கேவலமான உண்மையை மறைக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு லீலி சண்டை போட ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள லீலி வாயில இருந்து ஒரு மாதிரி ரத்தமா துப்பிட்டு இருக்கா. மினிஸ்டர் பாக்குறான், நீ அந்த சவப்பெட்டிக்குள்ள படுக்கணும்னா மூச்சு அடக்கிறதுக்கான மாத்திரை சாப்பிட்டு வந்திருக்கணும், அதை சாப்பிட்டுட்டு சண்டை போட்டுனா உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது, சீக்கிரமா பாடி வீக் ஆயிடும், அது கூட தெரியாதா அப்படின்னு கேட்க, லீலி என் அதிர்ஷ்டம் எனக்கு முடிஞ்சிருச்சு போல, நான் வீக் ஆயிட்டேன் அப்படின்னு வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறா. மினிஸ்டர் பாக்குறான், சூப்பர் லிலி, ஒன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு என் பையனுக்கு ஆஃப்டர் லைஃப்ல கம்பெனி கொடுத்தானா அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க முடியும்? இவளை வந்து கொல்ல கூட வேணாம், உயிரோட வைங்க, சவப்பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சு கட்டுங்க, என் பையனுக்கு எல்லா பணிவிடையும் இவ பண்ணுவா அப்படின்னு சவப்பெட்டி கொண்டு வராங்க. லிலியை அதோட வச்சு கட்டிட்டு இருக்காங்க. பேயா வந்து நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா அப்படின்னு லிலி கத்துறா. அந்த பையனோட அம்மா வந்து, இங்க பாரு, நீ பேயா வரக்கூடாதுன்னு தான் இந்த 3 ஆணியையும் உன்னோட உடம்புல அடிச்சிருவோம், நீ அதுக்கப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் கூட உன்னால பேயா வர முடியாது, என் பையனை ப்ளீஸ் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவப்பெட்டியை அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. லிலியோட ஆளுங்கெல்லாம் தூரமா நிக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல, அவங்களுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு லிலியோட அசிஸ்டன்ட் ரீனா, அவ பேரு, கத்துரா. ஒட்டுமொத்த கூட்டமும் உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடம் எம்டியா இருக்கு. எங்க நம்ம லீலிய கூட்டிட்டு போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. தேடுங்க அப்படின்னு அவ கத்தி சத்தம் போட ஆரம்பிக்கிறா.
இங்க சவப்பெட்டியை புதைக்கிறதையும் புதைச்சிட்டு அந்த மினிஸ்டரும் பொண்டாட்டியும் என்னங்க பண்றது, எனக்கு பயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் லீலி கவுண்டி பிரின்சஸ், நம்மள தேடி யாராவது வந்துருவாங்களா அப்படின்னு கேட்க, பையனை இப்பதான் இழந்திருக்கோம், அதுவே பெரிய கஷ்டம். இதுக்கு மேல கண்டதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. இப்ப என்ன நடந்தது, கவுண்டி பிரின்சஸ் இங்க வந்தாங்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதுவும் இல்லாம அந்த பாடியை நம்ம எங்க புதைச்சிருக்கோம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கான் அந்த மினிஸ்டர். யோசிச்சு பாக்குறான். லீலியை கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள சவப்பெட்டிக்குள்ள வச்சு மூடி வைக்கிறதுக்கு போறதுக்குள்ள, அத்தை மாமா நான் போயிட்டு வரேன், ஹாப்பியா இருங்க அப்படின்னு லீலி ஷோல்டர்ல எல்லாம் ஆணி இறங்கிருக்கு. ஆனா அப்ப கூட நக்கலா பேசிட்டு இருக்கா. வேணும்னே இவ்வளவு வேகமா மூட வைக்கிறாங்க சவப்பெட்டிய. அங்கிருந்து ஓடி வந்திருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த மினிஸ்டர் இருக்க இடத்துல பேய் வர மாதிரி சத்தம் கேக்குது. பயப்படாத பயப்படாத அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு, அவ எப்பயோ செத்து போயிருப்பா, இதுக்கு மேல வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல, ரத்த கையோட அங்க உள்ள லீலி நிக்கிறா. இந்த தடவை பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் அந்த ஒய்ஃப். யாராவது வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மினிஸ்டரும் கத்த ஆரம்பிக்க, அங்க ரீனா இருக்கால லீலியோட அசிஸ்டன்ட், அவங்க வந்துடுறா. மினிஸ்டரை அடிச்சு மாண்டி போட வைக்கிறா. லீலி ஒரு மினிஸ்டரை அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு கேட்க, லீலி ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்றா. அடுத்த நேரா கோர்ட்ல போய் நிக்கிறா. மினிஸ்டரை கைத்தாங்களா கூட்டு வந்துட்டு இருக்காங்க. லீலி அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. இது எப்படி தப்புச்சா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சவப்பெட்டியை மூடுறதுக்குள்ள கரெக்டா கையில அந்த ஆணி குத்திருக்காங்கல்ல, அதை எடுத்து சவப்பெட்டியை மூடுற அந்த நேரமா பார்த்து அந்த கதவு கிட்ட வச்சிடுறா. சோ சின்ன கேப் கிடைக்குது. அந்த கேப் கிடைச்சதுக்கு அப்புறமா லீலி விசில் அடிச்சிருக்கா. அப்போ ரீனா அவளோட மத்த ஆளுங்கெல்லாம் அவளை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்திருக்காங்க. இந்த கதையை சொன்னதும், அப்பயும் உன் குடும்பமே இறந்து போச்சு, நீ மட்டும் பொழைச்ச, இப்பயும் நீ மட்டும் பொழைச்சிருக்க, நீ ஒரு சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது, அடுத்தவங்களை கொன்னு தின்னாவது நீ பொழைக்கிற ஒரு மாதிரியான ஆளு. ஆனா நீ வேணும்னு என் கையில மாட்டிருக்க, நானே உன்னை புதைக்கணும்னு ட்ரை பண்ணிருக்க, உனக்கு என்ன வேணும்? நான் வேணா இப்ப கல்யாணம் நடக்க போதில்ல இளவரசிக்கு, அந்த கல்யாணத்துல ஏதாவது மாற்றங்கள் பண்ணி தரவா, உனக்கு அப்ப நிம்மதியா இருக்குமாமா அப்படின்னு மினிஸ்டர் கேக்குறான். இந்த ஆளைங்க இந்த கூட்டு போங்க, ஜெயில போடுங்க அப்படின்னு லீலி சொல்லிடுறா. பக்கத்துல இருக்க நாட்டோட இளவரசன் கூட இங்க இளவரசிக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த இளவரசனை பத்தி விசாரிங்க அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. ரீனா கேக்குறா, மேடம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த கேஸ்க்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படணுமா, உடம்ப வருத்திக்கணுமான்னு கேட்க, முக்கியமான கேஸ், இதுக்காக என்ன வேணா பண்ணலாம், இத பத்தி யோசிக்காத அப்படின்னு லீலி சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கணிக்கிற ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நம்ம ஹீரோ. பேரு ஷாவ். வானத்துல டெலிஸ்கோப் வச்சு நட்சத்திரத்தை பாக்குறான். இது மனசு கஷ்டமா இருக்கு, நான் சொல்றதை எழுதுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட எழுத சொல்றான். புது கெஸ்ட் வரப்போற நாள் அன்னைக்கு கருப்பும் நீளமுமா ஒரு கொடூரமான நட்சத்திரம் ஒண்ணு உருவாயிருக்கு, அதுல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்றான். அசிஸ்டன்ட் எழுதிட்டு, இதனால என்ன நடக்கும், இது ரொம்ப ஆபத்தான சைன் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்க, நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர், என்ன பாக்குறனோ அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும், இதை வச்சு கணிக்கவோ ஜட்ஜ் பண்ணவோ எனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். ஊருக்குள்ள மறுபடியும் விளக்கு திருவிழா நடக்க ஆரம்பிக்குது. இந்த விளக்கு திருவிழா ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா பக்கத்து நாட்டு ராஜாவோட பையன், அதாவது பிரின்ஸ் கூட இந்த நாட்டு ராஜாவோட பொண்ணு 15வது பிரின்சஸ் கூட கல்யாணம் நடக்க போகுது. அதனால ரொம்ப கிராண்டா நடக்குது. ராஜா ராணி எல்லாம் உட்கார்றாங்க. பக்கத்து நாட்டு பிரின்ஸும் வந்துடுறான், 15வது பிரின்சஸும் வந்துடுறா. ரெண்டு பேரும் ராஜாவோட கால்ல விழுந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற இந்த கல்யாணத்தை நாட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சுபுகமா தீர்த்து வைக்கிறதுக்காக ரெண்டு ராஜாங்களும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. இத பத்தி எங்க நோட்டிபிகேஷனும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிலி தூரமா ஒரு பில்டிங்ல இருந்துட்டு இதை காதுல வாங்க ஆரம்பிக்கிறா. லிலி யோசிச்சு பாக்குறா, இந்த 15th பிரின்சஸ்க்கு இப்ப கல்யாணம் ஆக போதில்ல, அவ லிலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. கையில ஒரு வெப்பன் கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ, உன்னை ஒருவேளை அவன் கொடுமைப்படுத்த வந்தான்னா இந்த இடத்துல நீ அவனை குத்து, இதனால அவன் சாக மாட்டான், ஆனா அவனுக்கு பயங்கரமா வலிக்கும், இது தங்கத்தால செய்யப்பட்ட கத்தி, ஒருவேளை உனக்கு ரொம்ப பண கஷ்டம் வந்ததுன்னா இதை வித்து உன்னை சமாளிச்சுக்கோ, எனக்கு செய்தி அனுப்பு அப்படின்னு லிலி சொல்றா. பிரின்சஸ் பாக்குறா, இது ஜோடி வளையல், ரொம்ப அழகா இருக்கும், ஒன்னு நீ வச்சுக்கோ, ஒன்னு நான் வச்சுக்கிறேன், எது நடந்தாலும் பாத்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் சோகமாவே பேச ஆரம்பிக்கிறா. இங்க இந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க ஆரம்பிக்கிறத லிலி தூரமா இருந்து பாத்துட்டு இருக்க. கல்யாண நோட்டிபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் லீலி இந்த பில்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கத ரொம்ப தூரத்துல இருக்க இன்னொரு பில்டிங்ல இருந்து ஷாவ் பாத்துட்டு இருக்கான். ஷாவுக்கு ஆல்ரெடி லீலிய தெரியும் போல, அவனே ஒரு மாதிரி குறுன்னு அவளே பாத்துட்டு இருக்கான். லீலி இன்னும் கண்டுக்கவே இல்ல. அப்ப யாரோ ஷாவ் கிட்ட, வாங்க பாஸ் நம்ம கீழே போக வேண்டிய வேலை இருக்கு, ராஜா உங்களை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே ஷாவ் அங்கிருந்து கிளம்புறான். இவன் கிளம்புறான் அந்த நேரமா பார்த்து லீலி திரும்பி பாத்துடுறா. இவன் யாரு இங்க போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பாக்குறா. லீலியோட மாஸ்டர் வந்துடுறாரு. இன்னும் திருட்டுத்தனமா நின்னு குடிச்சிட்டு இருக்க, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, மாஸ்டர் நான் ஏற்கனவே பெரிய ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன், அடுத்து நீங்க கமிஷனரா இருக்கீங்கல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு, அந்த பதவி எனக்கு வரப்போகுது, ஏதாவது ரகசியத்தை கொடுக்காம எனக்கு கத்து கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா இப்ப கத்து கொடுத்துருங்க, இதான் சரியான நேரம் நக்கலா சொல்லிட்டு இருக்கா.
இதை நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? அது மட்டும் இல்லாம நீ தான் எனக்கு வாரிசா வர போறியா? இது யார் உன்கிட்ட சொன்னா அப்படின்னு கேட்க, இதுக்கும் மேல என்ன தவிர கேஸை சால்வ் பண்றதுல வேற யார் நல்லா இருக்கா? அதுல யாருமே நல்லா இல்ல, நான் தான் பெட்டருங்கிறதால நீங்க எனக்கு தான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு லீலி சொல்றா. இதுக்காக தானே இவ்ளோ கஷ்டப்படுற அப்படின்னு மாஸ்டர் கையில ஒரு சாவி எடுத்துட்டு ஆனா கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இளவரசி 15th பிரின்சஸோட கலை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போது நோட்டிபிகேஷன் வருது. இப்போ கல்யாணம் ஆச்சுல்ல, அந்த பொண்ணு தான் போர்ட்ல ஒரு பெரிய போடியம் இருக்கு, அதுல படிக்கட்டு மேல உச்சியில ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுல ஏறி இந்த பொண்ணு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. பட்டாசு வான வேடிக்கைன்னு களை கட்ட ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால பக்கத்து நாட்டு பிரின்ஸ், அவனும் நல்லா பல்ல காட்டி பாத்துட்டு இருக்க. அங்க இருக்க எல்லா கெஸ்டும் வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ராஜா பக்கத்துல இருக்கவரு, ராஜா வானத்துல அது என்ன அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காரு. அந்த மத்தாப்புக்கு நடுவுல வான வேடிக்கைக்கு நடுவுல இது ஒரு ராட்சச உருவம் பறந்து வர மாதிரி இருக்கு, பேய் பறந்து வர மாதிரி. அதை பார்த்துட்டு ராஜாவை காப்பாத்துங்கன்னு எல்லாரும் ராஜாவை காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்து பொண்ணுங்க எல்லாம் பயந்து அலறி அடிச்சுட்டு யக்ஷா வரான்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பாவம் டான்ஸ் ஆடிட்டு மேல நிக்கிறாள், அந்த பொண்ணு தான் லேட்டா பாக்குறா 15th பிரின்சஸ். அவ பார்த்து அங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பெரிய பில்டிங் மேல தானே நிக்கிறா, அவளால போக முடியல. அவளை காப்பாத்தணும் அப்படின்னு லீலி மின்னல் வேகத்துல ஓடி போறா, ஆனா அவளாலே முடியல. யக்ஷா பறந்து வருது, நேரா அந்த போடியம் மேலேயே விழுந்துருது. தண்ணியை ஊத்தி காப்பாத்துங்கன்னு லீலி கத்துறா. தண்ணி எடுத்துட்டு போறாங்க. லீலி ஒரு நிமிஷம் இருங்கன்னு தண்ணியை ஸ்மெல் பண்ணி பாக்குறா. யாரோ தண்ணியில ஆயில் கலந்துருக்காங்க, மண்ணை போட்டு மட்டும்தான் அணைக்க முடியும், மண்ணை போட்டு அணைங்க அப்படின்னு சொல்லிட்டு லீலி அந்த போடியம் கிட்ட ஓடி போறா. நேராவ உள்ள போய் காப்பாத்தலாம் அப்படின்னு போறதுக்குள்ள பெரிய நெருப்படிச்சு லீலி அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அந்த போடியம் பயங்கரமா எரிஞ்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லீலி மயக்கம் தெரிஞ்சு போறதுக்குள்ள அந்த இடத்துல தீயெல்லாம் அணைச்சு வச்சிருக்காங்க. 15th பிரின்சஸ் முழுக்க கருகி போயிட்டாங்க. அவங்க மீதி மிச்சம் இருக்கிற உடம்ப ஏற்கனவே ராஜா எடுத்து அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ண சொல்லிட்டாரு. சாரி மேடம், ராஜா சீக்கிரமா அது எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காரு யார் இந்த குற்றவாளின்னு. அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க அந்த பொண்ணு 15th பிரின்சஸ் போட்டிருந்த அந்த ஜோடி வளையல் இருக்குல்ல, அதுல அந்த வளையல் கூட எரிஞ்சு தூள் தூளா இருக்கு. ராஜா உத்தரவு வருது, கமிஷனர் இருக்கார்ல லீலியோட மாஸ்டருக்கு தான், இந்த கேஸ நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும், கேஸ பத்திரமா முடிச்சு கொடுங்கன்னு. லீலி பாக்குறா, இந்த ராஜா உத்தரவை நான் ஏத்துக்கிறேன், இந்த கேஸ் என்னோடது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. மாஸ்டரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்பவே சில முக்கியமான இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு, அந்த வேலையை பார்க்கலாம். பக்கத்துல யாராவது பார்த்த அடையாளங்கள் சாட்சிகள் இருந்தா என்கிட்ட கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு லீலி உத்தரவு போட்டுடுறா. முதல்ல வரது ஷாவ் தான். நான் இங்க ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பேரு ஷாவ். நான் அந்த பக்கம் தான் நின்னுக்கிட்டு இருந்தேன். அங்க அந்த யக்ஷா வரத பார்த்தேன் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். லீலி அவன் பக்கத்துல வரான். அவன் கிட்ட ஏதோ வித்தியாசமான ஒரு வாசம் வருது. அந்த வாசம் மூந்ததுக்கு அப்புறமா லீலி ஏதோ காப்பாத்தி ஒரு பையன் கூட்டு சின்ன வயசுல ஓடி இருப்பான் போல, அந்த ஞாபகம் வருது. நீ யாரு, முதல்ல உன்கிட்ட இருந்து வருது என்ன வாசம் அப்படின்னு லீலி கேட்டுட்டு இருக்கா. அதுவா, இந்த வாசத்துக்கு எனக்கு என்ன அடையாளம் பேருன்னு தெரியாது, இது என் அம்மா கொடுத்தது, அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது எதுக்காக பின்னாடி பக்கமா போனேன் அப்படின்னு லீலி கேட்க, என் ட்ரெஸ்ல அழுக்காயிடுச்சு, அதை சேஞ்ச் பண்றதுக்கு போனேன் அப்படின்னு ஷாவ் சமாளிக்கிறான். ராஜா கூப்பிட்டு தானே போனான், அதை சொல்லாம இருக்கான். இவன் கை கிட்ட போயிட்டு லீலி மோந்து பார்த்துட்டு ஏதோ எரிச்சிருக்க, எரிபொருளோட ஸ்மெல் வருது, என்ன எரிச்சு அப்படின்னு கேட்க எதுவும் பேசாம ஷாவ் அமைதியா இருக்கான். இவனை கூட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு லீலி உத்தரவு போட்டுடுறா. ஷாவ் பாக்குறான், நெருப்புக்கு கீழே, அது மட்டும் இல்லாம மரத்துக்கு கீழே இருக்கிற தங்கம், இது ரெண்டையும் தேடுங்க, இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நேரா அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். நெருப்புக்கு கீழேயா அப்படின்னு எந்த பில்டிங் கிட்ட வந்து யக்ஷா வந்தானோ அந்த பில்டிங் கிட்ட போயிட்டு லீலி தேட ஆரம்பிக்கிறா. கேண்டல் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுதான் நெருப்புக்கு கீழே அப்படின்னு ஷாவ் சொல்லியிருக்கான். பார்த்தா அதுக்கு கீழே ஒரு நூல் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்பவே நினைச்சேன் அடுத்து மரத்துக்கு கீழே, அப்போனா அந்த படிக்கட்டு, அந்த படிக்கட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போய் பாக்குறா. அதுல ஒரு பெரிய வீல் மாதிரி இருக்கு. இந்த வீல்ல யக்ஷா மாதிரி ஒரு பொம்மையை கட்டி விட்டு அப்புறம் அந்த நெருப்பு கீழே இந்த கயிறு கட்டியிருக்காங்கல்ல, எப்ப அந்த கேண்டில் எரிஞ்சு முடியுதோ அப்போ கரெக்டா அந்த கயிறு அறுந்துரும், ஆக்டிவேட் ஆயிட்டு யக்ஷா பறந்து வர ஆரம்பிச்சிருக்கும். யாரோ ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, எப்ப பிரின்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரிஞ்ச ஒருத்தங்களால தான் இந்த வேலையை பண்ண முடியும். இது எப்படி நடந்திருக்கும்? அது மட்டும் இல்லாம யக்ஷா வரும்போது நெருப்போட வரல, நெருப்போட வந்திருந்தா கூட அவ்வளவு பெரிய தீ விபத்து நடந்திருக்காது. ஆனா அந்த போடியம் தானாவே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. அது எப்படி நடந்தது? அதுவும் இல்லாம ஷாவ் இந்த பில்டிங்ல இருந்து நான் பார்த்த இடத்துக்கு, நான் அவனை பார்த்தேன் பக்கத்து பில்டிங்ல, அந்த இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க முடியாது. சோ ஷாவ் மேல இதுல தப்பே கிடையாது, அவன் எதுவுமே பண்ணல, யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு லீலி யோசிக்க ஆரம்பிக்கிறா.
ஷாவ் ஜெயில இருந்துகிட்டு கூட சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லீலி மறுபடியும் அது எரிஞ்சு போன இடத்துக்கு வந்துடுறா. இந்த இடத்துல தான் விளக்குகள்லாம் ஒன்னா பத்தி இருக்கு. அது எப்படி பத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போதே அங்க இருக்கிற விளக்குகள் மேலலாம் கருப்பா ஏதோ ஒரு பொடி இருக்கு. கருப்பு பொடி. இந்த பொடி இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. யாரோ வேணும்னே கொண்டு வந்து இதை போட்டிருக்காங்க. இது ஒன்னா எரிய ஆரம்பிச்சிருக்கு. கருப்பு பொடி இங்க வந்தாலும் யாரும் வந்து தனியா பத்த வைக்காத வரைய இது எப்படி எரியும்? என்ன நடந்துச்சுன்னு லீலி யோசிக்கிறதுக்குள்ள அங்க ஒரு ஆள் வரான். ஷாவ் எங்களை கூப்பிட்டாரு. இந்த கேஸ் சால்வ் பண்றதுக்கு இந்த விஷயம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் சொல்றான். எங்க மேடம் விட பெரிய ஆளா அந்த ஷாவ். அவன் என்ன செஞ்சு கிழிக்க போறான்? ஒன்னும் தேவை கிடையாது அப்படின்னு அந்த ரீனா இருக்கால பேப்பரை கையில வாங்கிக்கிறா. அதை கண்டுக்காம லீலி உள்ள போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கிட்ட ஏதோ சின்ன கயிறு இருக்க மாதிரி இருக்கு. என்ன கயிறு இது அப்படின்னு அதை நம்ம லீலி தூக்க ஆரம்பிக்க பார்த்தா அந்த இடமே ஒரு பெரிய பாதாள வழி ஒண்ணு இருக்கும் போல. அது ஓபன் ஆயிடுது. லீலி உள்ள போறா. அது வழியா தான் கயிறு போகுது. இந்த பாதாள சுரங்கம் வழியா கயிறை யாரும் கொண்டு வந்திருக்காங்க. கருப்பு பொடியோட மேல கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ வேற யாரும் மேல வந்து பத்த வைக்கவே தேவையில்லை. இந்த இடத்துல இருக்கிற கயிறை வந்து பத்த வச்சுட்டோம்னா இது அப்படியே நேரா பரவி அந்த கருப்பு பொடியோட போடியம் எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல ஃபுட் பிரிண்ட் வேற இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. யார் அந்த பக்கம் வரதுக்கு உண்மை இருந்திருக்கு. யாரால வர முடியும்னு கேட்க பக்கத்து நாட்டு பிரின்ஸ தான் ரகசிய வழியா கூட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அவரா இருக்குமோ? அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க மேடம், இந்த ஷாவ் ஜெயில இருந்துட்டே சரியா அந்த பாதையை வரைஞ்சு கொடுத்திருக்கான். எந்த வழியா ஆளுங்க உள்ள வந்திருப்பாங்கன்னு போட்டிருக்கான். ஜெயில உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒருத்தனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ரீனா கேக்குறா. ஷாவை பாக்குறதுக்கு லீலி உள்ள வந்துடுறா. நான் பண்ணலங்கிறது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இப்பயாவது வந்தீங்களே. நான் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, என்ன உயிரோட வெளியே விட்டுருங்க, நான் போகணும். அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்ல, எனக்கு தெரியும் நான் உன்னை எங்கேயோ பாத்திருக்கேன்னு. உன்னை எங்கேயோ நான் பாத்திருக்கேன். என்ன நம்ப மாட்டியா? நீ என் கூட சேர்ந்து இந்த கேஸை விசாரிக்க போற. நீ கரெக்டா அந்த டவருக்கு போயிருக்க. விளக்கு திருவிழா அன்னைக்கு ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தன் இதுக்காக அந்த முக்கியமான டவருக்கு போயிருக்கணும். யார பாத்துட்டு வந்த அப்படின்னு லீலி கேக்குறா. ஷாவுக்கு மட்டும் தான் தெரியும் அவன் ராஜாவை பாத்துட்டு வந்தது. அது இது முக்கியமான விஷயம் போல. பாத்துட்டு வரும்போதுதான் யக்ஷா பறந்து வந்திருக்கத பாத்திருக்கான். அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல லேசா கயிறு போன மாதிரி அவனுக்கு தோணி இருக்கு. எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் அந்த இடத்துல பத்த வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னை இங்கிருந்து கிளம்ப விடுங்க அப்படின்னு ஷாவ் மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள ராஜா உத்தரவு வந்துருச்சு. ஷாவும் சேர்ந்து லீலி கூட இந்த கேஸ விசாரிக்கணும்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யுங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஷாவ் பாக்குறான். நீங்க தான் அந்த வேலையை பண்ணிருக்கணும். எதுக்காக? நான் கேஸ் எல்லாம் விசாரிக்கிற அருகதை எனக்கு கிடையாது, என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா கேஸ விசாரிங்க. இளவரசியோட ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் ஒண்ணு கொடுத்துட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்புறாரு. ஷாவ் ஓபன் பண்றான். அவ அந்த ப்ளூ கருப்பு நட்சத்திரம் ஒண்ணு உருவாகும் அப்படின்னு எழுதி கொடுத்திருந்தால இவன். அந்த பேப்பர் உள்ளேயே இருக்கு. அதை பார்த்துட்டு ஷாவ் அமைதியா லீலிய திரும்பி பாக்குறான். எனக்கு சேர்ந்து வேலை பார்க்க பிடிக்காது, தனியா வேலை பார்த்தா மட்டும்தான் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு ஷாவ் சொல்றான். ராஜாவை பார்த்து இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் ஆல்ரெடி அவன் தகவல் சொல்லிவிட்டான்ல. அதை பார்த்துட்டு ராஜா மறுபடியும் ஷாவை கூப்பிட்டிருக்காரு. பார்த்துட்டு நீ கொடுத்த தகவல் மாதிரியே ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தங்க தகவல் கொடுத்திருக்காங்க. ஏதோ மிரட்டுற மாதிரி தகவல் கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. இங்க இளவரசிக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கலனா பெரிய அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். அதனால எந்த பிரச்சனையும் வராம நீ பாத்துக்கோ. விசாரி, யார் இந்த தகவலை கொடுத்தாங்கன்னு விசாரி, புரியுதா அப்படின்னு சொல்ல அங்கிருந்து ஷாவ் கிளம்பி வந்திருக்கான். இந்த பேப்பரை தான் அதுக்கப்புறமா ஷாவ் எரிச்சிருக்கான். அததான் லீலி கண்டுபிடிச்சிருக்கா. எனது கேஸ்ல வர வைக்கிறதுக்கு ராஜாவை எப்படி நீங்க சமாதானப்படுத்துறீங்க? ராஜா நீங்க எது சொன்னாலும் கேட்பாரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. எனக்கு கிளாரிட்டி பத்தாது, என்னால சேர்ந்து வேலை பார்க்க முடியாது, தனித்தனியா வேலை பார்க்கலாம். ஏதாவது விஷயம் கிடைச்சா வேணும்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் திமிராவே பேசிட்டு ஷாவ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லீலி அரண்மனைக்கு போய் எல்லா வேலைக்காரங்களையும் யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் இழுக்கிறா. சொல்ல மாட்டீங்களா யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு? எல்லாருக்கும் 50 சவுக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க ஒருத்தன் பயந்து போயிடுறான். என்னை விட்டுருங்க, நான் சொல்லிடுறேன், நான் எதுவும் பண்ணல. ஆனா என் கூட வெயின் ஒரு ரூம்மேட் இருந்தான். அவன் தான் ஏதோ திருட்டுத்தனமா வேலை பண்ணான். அவன் காலையில இருந்து காணோம். அவனை தேடி பாருங்கன்னு சொல்ல, வெய்யா அவன் யாரு, எந்த இடத்துல இருக்கான், நான் போய் தேடி போறேன், அவன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீலி அங்க இருந்து கிளம்புறா. கரெக்டா அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள அவ போயிடுறா. போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவளுக்கு ஏதோ மனசுக்குள்ள குழப்பம் வர மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு பெரிய பறவை வந்து அவங்க அம்மாவா மாறுற மாதிரி இருக்கு. என் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு லீலி அதிர்ச்சி ஆயிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்க. வெளியே இருந்து வேகமா ரீனா வந்துடுறா. மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு.
ஏதோ ஹாலுசினேஷன் பவுடரை யாரோ போட்டாங்க, நான் மயங்கி நின்னுட்டேன், என்னால வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்னுட்டு இருக்கும் போதே அந்த வெயில் ஒருத்தர் தான் ஒரு வேலைக்காரனை தேடி வந்தாங்களே, அவங்க இறந்து போய் கிடக்குறான். மேடம் நீங்க அவனை கொன்னுட்டீங்களான்னு பக்கத்துல இருந்தவன் பேச ஆரம்பிக்க, வாயை மூடு அப்படின்னு லீலி கத்துறா. ரீனா பார்த்துட்டு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் அப்படி இவன் இறந்து போய் ஆயிருந்திருக்கணும். கை பக்கத்துல காசு இருக்கு, இவன் யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்திருக்கான், தண்ணியில எண்ணெயை கலந்து வச்சிருக்கான். ஆனா அதுக்கப்புறமா காசு வாங்குறதுக்கு வரும்போது இவன் கிட்ட காசு கொடுத்தவங்க போற வழியிலே இவனை வெட்டிட்டு போயிருக்காங்க. அந்த காசை திரும்ப எடுத்துட்டு போறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் கிடைக்கல. ஆனா அதுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க அலறி அடிச்சுட்டு இங்க இருந்து ஓடி போயிருக்காங்க அப்படின்னு ரீனா சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மளை விட ரொம்ப வேகமா இருக்காங்க, யாரா இருப்பாங்க அப்படின்னு இவ உள்ள போய் தேட ஆரம்பிக்கிறா. நான் இங்க வந்ததை பார்த்ததுமே வெளியே போய் கேட்டை மூடிட்டு அந்த வாசனை பொடிய, ஹாலுசினேஷன் பொடிய உள்ள அனுப்பியிருக்காங்க. என்னால அதனால ஹாலுசினேட் ஆயிட்டு அவங்களை துரத்திட்டு போக முடியாம போயிருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையும் ரொம்ப பிளான் பண்ணிருக்காங்க, பக்கத்துலதான் இருந்திருப்பாங்க போல, அதனாலதான் இந்த பொடிய போட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே ஷாவ் தனியா போயிருக்கான், அவனை பாதுகாப்புக்கு ஆளை விடுங்க அப்படின்னு லீலி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாவ் அதே மாதிரி போறான். அந்த இடத்துக்கு போனதுமே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வர மாதிரி இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களும் எப்போதும் சேர்ந்து ஒன்னா இருக்காது, இது ஏன் இப்படி இருக்கு, இது ஹாலுசினேஷன், நான் இதுல இருந்து வெளியே வரணும், வெளியே வா அப்படின்னு அவனுக்கு அவனே திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ யாரோ அவனை அட்டாக் பண்ணி அவனை கொல்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை பார்த்து லீலி அனுப்புன ஒரு இன்ஸ்பெக்டர் அங்க வந்துடுறான். கெட்டவங்க வந்து தலை தெரிச்சுட்டு ஓடி போயிடுறான். வந்திருக்கவன் பேரு கு. நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஷாவ் கிட்ட பேச, என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உதவியை மறக்க மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து ஷாவ் கிளம்பி போயிடுறான். லீலி மறுபடியும் இறந்து போன பிரின்சஸோட ரூமுக்கு வரா. அவளோட வேலைக்கார பொண்ணுதான் அங்க அழுதுட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இன்னோவ பாடி கூட காஞ்சு முடிக்கல, அதுக்குள்ள உள்ள இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. எதுவுமே இந்த இடத்துல இல்ல. என்னது இது, இவ ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தான்னு அவ ஏன் என்கிட்ட எப்போதுமே சொல்லல அப்படின்னு லீலி கேக்குறா. நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. போய் கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய ஹேண்ட் கர்ச்சிஃபா இருக்கு, எல்லாமே எம்ப்ராய்டரி கர்ச்சிஃபா இருக்கு. இது என்னது இது, இங்க இருக்க ஒரு பொருள் கூட இளவரசி யூஸ் பண்ற ஒரு பொருளாவே இல்ல. அது மட்டும் இல்லாம எதனால இவ்ளோ கர்ச்சிஃப் இருக்குன்னு கேட்க, இவங்களுக்கு ரொம்ப காசு கம்மியா கொடுத்தாங்க, அதுலயும் நிறைய பிரச்சனை இருந்தது. அதனால 15th பிரின்சஸ் என்ன பண்ணாங்கன்னா, துணியை வாங்கிட்டு வந்து அவங்களே ரொம்ப அழகா எம்ப்ராய்டரி போடுவாங்க, அதை போட்டு ஆயமா கிட்ட கொடுத்ததை வித்து அதை வச்சுதான் காசு சேர்த்துப்பாங்க. அப்படிதான் அவங்க செலவுகள் எல்லாம் சமாளிச்சாங்கன்னு சொல்ல, ஒரு பிறந்த நாளுக்கும் எனக்கு காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கி கொடுப்பா, அது எல்லாமே இப்படி வந்ததுதான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு லீலி ஃபீல் பண்றா. ஒரு கர்ச்சிஃபை அவளோட ஞாபகமா எடுத்து கைக்குள்ள வச்சுக்கிறா. லீலி அங்க இருந்து வெளியே போகும்போது வேலைக்கார பொண்ணு ஓடி வரா. ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜாக்கு பிறந்த நாள் வந்தப்போ டபுள் சைடு எம்ப்ராய்டரி போட்டு சில்க் த்ரெட்ல எம்ப்ராய்டரி போட்டு ஒரு பெயிண்டிங்க ராஜாக்கு பிரின்சஸ் கிஃப்டா கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 5th பிரின்சஸும் அதே மாதிரி ஒரு கிஃப்டை ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அதனால அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப வெறுப்பு வந்துருச்சு. 5th பிரின்சஸ் 15th பிரின்சஸ பார்த்தாலே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 5th பிரின்சஸ்க்கு பர்த்டேக்கு கூட இருந்த காசு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு தங்க ஹேர்பின் வாங்கி கொண்டு போயிட்டு நம்ம மேடம் கொடுத்தாங்க. ஆனா அந்த 5th பிரின்சஸ் ரொம்ப திமிரா பார்த்த இடத்துலயே வேலைக்கார பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி பார்க்கும்போது நம்ம 15th பிரின்சஸ் மேல கோவம் வச்சிருக்கிற ஒரே ஆளு அந்த 5th பிரின்சஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு தெரியுது. வேற யாரும் எனக்கு ஞாபகம் வரல. மேடம் நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லீலி மறுபடியும் கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு ரீனாவை பார்த்து கேக்குறா. இங்க இருந்து போன காலடி தடங்கள் எல்லாமே ஒரு போட்டு கிட்ட போயிருக்கு. அந்த போட்ல கண்டிப்பா வந்து அந்த எண்ணெயை தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட்ல தான் வந்துட்டு எஸ்கேப் ஆகுறதுக்கு, நம்ம பிரின்ஸ் எஸ்கேப் ஆகுறதுக்கு பக்கத்து நாட்டு பிரின்ஸுக்கு ராஜாவே ஹெல்ப் பண்ணிருக்காரு. எனக்கு இப்ப யார சந்தேகப்படுறதுனே தெரியலன்னு ரீனா சொல்லிக்கிட்டு இருக்கா. லீலி காதுல வாங்கிட்டே அங்க இருந்து போகும்போது ஷாவ் ஆப்போசிட்ல வந்துடுறான். என்னை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே இந்த இன்ஸ்பெக்டர் கோவும் பக்கத்திலேயே போய் நிக்கிறான். இந்த பிளாக் பவுடர் வாங்கினது எந்த கடை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி விசாரிச்சுட்டு தான் நம்ம கூவும் வந்திருக்கான். கூவோட போயிட்டு நம்ம ஷாவும் விசாரிச்சுட்டு வந்திருக்கான். கூ சொல்லிக்கிட்டு இருக்கான், அடையாளத்தை வச்சே வந்திருக்கவன் 6 அடி அப்படிங்கறத ஷாவ் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, ஷாவ் கடைக்காரர்கிட்ட விசாரிக்கும் போது முகத்தை பாத்தீங்களான்னு கேட்க, முகத்தை பாக்கலப்பா, பையன் ரொம்ப ஹைட்டா இருந்தான், அங்க நின்னா அவனோட நிழல் இங்க வந்து விழுந்துச்சுன்னு சொல்ல, ஷாவ் போய் அந்த இடத்துல நின்னு பாக்குறான். இதே நேரத்துக்கு தான் வந்திருக்கான். இந்த நிலாவோட வெளிச்சம் தான் நிழலுக்கு காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு பாக்கும்போது, கரெக்டா அங்க வந்து நிழல் விழுந்ததுன்னா அவன் 6 அடிக்கு இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம கருப்பு துணி போட்டு முகத்தை மறைச்சிருக்கான், 6 அடிக்கு இருந்திருக்கான். என்ன கொல்ல வந்தவனும் அதே மாதிரிதான் இருந்தான், சண்டை தெரிஞ்சவனா இருந்தான். அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா சண்டை தெரிஞ்ச 6 அடி இருக்கிற ஒரு ஆண் ஒருத்தன் தான் இந்த கொலைக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். லீலி பாக்குறா, நிழல வச்சே அற்புதமா நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல, ரொம்ப பெரிய ஆள் தான். ஆனா அவனை தேடி நீங்க என் கூட வர வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அறிவு அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சண்டை போடுற திறமை கொஞ்சமும் இல்லைங்கனால இங்க நீங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே பண்றேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஷாவ் சொல்லிடுறான்.
லீலி, கு அப்புறம் இன்னும் சில பேரெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு கரெக்டா எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு தேடி போய்கிட்டு இருக்காங்க. லீலி திரும்பி பாக்குறா, அந்த இடத்துல இருந்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அதே மாதிரி ஷாவும் மின்னல் வேகத்துல கிளம்பி போயிருக்கான். அவன ஆளை காணா. எங்க போனா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஷாவ் நேரா ஒரு வீட்டுக்குள்ள போறான். அங்க வீட்டுக்குள்ள ரகசியமா போயிட்டு உள்ள எட்டி பாக்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு முகத்துல விசிறி வச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு முகத்துல போய் இவன் விசிறியை எடுத்தா அந்த பொண்ணு வாயில இருந்து ரத்தமா வந்திருக்கு. ஷாவ் பார்த்துட்டு அவனுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. இங்க இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா கரெக்டா அவன் திருப்பி வெளியே வரும்போது யாரோ அவன் கழுத்துல வந்து வாழை வச்சு அவனை தடுத்து நிறுத்துறாங்க. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. என்ன நடக்க போகுது, என்ன பெரிய சீக்ரெட் இந்த சீரீஸ்ல ஒளிஞ்சிருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.